ஐயோ அப்பா, அங்க பாத்தீங்களா? அன்னைக்கு நாம ஹெல்மெட் போடுறதுக்கு ஃபைன் போட்டாரே, அந்த போலீஸ்காரர்ப்பா. ஐயையோ, ஆமாமா. இன்னைக்கும் நாம ஹெல்மெட் போடல. போச்சு போ. இன்னைக்கும் ஃபைன் போட போறாரு. ஹலோ சார், ஸ்டாப் ஸ்டாப். உங்க வண்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. சார், எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. அதனாலதான் ஹெல்மெட் போடாம வந்துட்டோம் சார். தயவு செஞ்சு ஃபைன் போடாதீங்க சார். என்ன சார், எத்தனை தடவை சொல்றது? ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு. பாருங்க, பின்னாடி உங்க பொண்ணையும் கூட கூட்டி போறீங்க. 2 பேருமே ஹெல்மெட் போடல. ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன சார் பண்றது? சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுங்க சார். இனி இப்படி நடக்காது சார். இல்ல சார், முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு 2000 ரூபாய் ஃபைன் போட்டாச்சு. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிடுங்க, சரியா? சரி சார், நான் ஆன்லைன்லயே கட்டிடுறேன். இனிமே இப்படி பண்ணாதீங்க சார். அப்புறம் உங்க வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கும். உங்க சின்ன பொண்ணை வேற ஸ்கூல்ல கூட்டி போறீங்க, அதனால விடுறேன். சரி சார், ரொம்ப நன்றி சார். இனி இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். சார், எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க சார், என்ன உதவி பண்ணணும்? நான் வர்ற வழியில என்னோட பைக்ல பெட்ரோல் எல்லாம் லீக் ஆகி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு சார். வண்டி பாதியிலே நிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் வாங்கி தர்றீங்களா? சரி சார், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீங்க இங்கேயே கொஞ்ச நேரம் காத்திருங்க. இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றி சார். நான் என்னோட கடமை செய்யறதுக்காக உங்களுக்கு ஃபைன் போட்டால் அத நல்ல மனசோட புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்றீங்க. தேங்க்யூ சார். அதெல்லாம் பரவாயில்ல சார். கொஞ்சம் காத்திருங்க, இப்ப வந்துடுறேன். அப்பா போங்கப்பா, உங்க மேல எனக்கு ரொம்ப கோபமா வருது. என்னம்மா பிங்கி, என்னாச்சு? பின்ன என்னப்பா, அந்த போலீஸ்காரரு நம்மளுக்கு ஹெல்மெட் போடாதது 2000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காரு. நீங்க என்னடானா அவருக்கு பெட்ரோல் வாங்க போயிட்டு இருக்கீங்க. வாங்கப்பா, நாம அப்படியே ஓடிடலாம். அவரு நடு ரோட்லயே நிக்கட்டும். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா பிங்கி. அந்த போலீஸ்காரரு அவரோட கடமையதாமா செஞ்சாரு. அப்பா, போன தடவையும் தானேப்பா ஃபைன் போட்டாரு. இந்த தடவையாச்சும் ஃபைன் போடாம விட்டுருக்காமேப்பா. நாம நம்ம தப்ப திருத்திக்கிறதுக்கு தாம அரசாங்கம் ஃபைன் போடுது. ஆனா பாரு, நாம மறுபடியும் அந்த தப்பு பண்ணதுனால போலீஸ்காரர் இன்னும் ஃபைன் போட்டுட்டாரு. இனியாச்சும் நம்ம தப்ப திருத்திக்கணும். சரிப்பா, ஆனா நாம எதுக்குப்பா அவருக்கு உதவி பண்ணணும்? அவரு தான் நமக்கு ஃபைன் போட்டிருக்காரு. இல்லம்மா, இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிங்க இப்போ நாட்டுல கம்மியா தான் இருக்காங்க. இதத்தான் நம்ம வள்ளுவர் தாத்தா 4வது திருக்குறள்ல சொல்லிருக்காரு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது பெரியவங்க அப்புறம் சான்றோர்கள் இவங்களோட அறிவுரைகளை கேட்டு விருப்பு இல்லாம தன்னலம் இல்லாம தன்னோட கடமையை செய்யறவங்களுக்கு எப்பவுமே துன்பம் வராது. அந்த போலீஸ்காரர் எந்த வெறுப்பு இல்லாம சுயநலமும் இல்லாம தன்னோட கடமையை செஞ்சிருக்காரு. ஓ, இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா.